Hi students. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து 12ஆம் வகுப்புல வந்து முதல் பாடம் நிலை மின்னியல்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான क्वेश्चन மின் இருமுனை. அதாவது மின் துகள்களின் இருமுனை அப்படினு சொல்லலாம் அல்லது மின்னூட்டங்களின் இருமுனை. ஏனா மின் துகளுக்கு எல்லா மின் துகளுக்குமே வந்து பாத்தீங்க அப்படினா மின் சுமை இருக்கும். இல்லையா? அதாவது நேர் மின்னூட்டம் அல்லது எதிர் மின்னூட்டம் அப்படினு சொல்லுவாங்க. அப்படி மின் இருமுனை எப்படி பிரிக்கலாம்? மின்னூட்டங்களின் அல்லது மின் துகள்களின் இருமுனை, இரண்டு முனை, ஒன்னு நேர்முனை இன்னொன்னு வந்து எதிர்முனை. சரி. இந்த மின் இருமுனையினுடைய திசை எப்படி இருக்கும் அப்படின்னா -q ல இருந்து +q. ஓகேவா? சோ இது -q ஒரு புள்ளியில இருக்கு. புள்ளி A ன்னு எடுத்துக்கலாம், இந்த புள்ளி B ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்ப இரண்டு புள்ளிகள்ல வந்து ரெண்டு மின்னூட்டங்கள் இருக்கு. இந்த ரெண்டு மின் துகள்களின் மின்னூட்ட மதிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னா சமமா இருக்கணும். ஆனா எதிரெதிர் திசையா இருக்கணும். இல்லையா? அப்ப சமம்னா மதிப்புல சமம். இது -q +q, இங்க -2q னா +2q, -3q னா +3q. அப்ப மதிப்புல சமமா இருக்கணும். ஆனா எதிரெதிர் திசை, ஒன்னு மைனஸ் இன்னொன்னு வந்து பிளஸ். ஓகே? அப்ப பாத்தீங்கன்னா இரு சமமான எதிரெதிரான மின்னூட்டங்கள் மிகச்சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டால் அதற்கு பெயர் மின் இருமுனை. மிகச்சிறிய இடைவெளி, ரொம்ப மைன்யூட்டா இருக்கு, கண்ணுக்கே தெரியாது, அவ்வளவு லீஸ்ட் டிஸ்டன்ஸா இருக்கு, குறைவான தொலைவு. அப்ப ஏன் இங்க வந்து தொலைவு எப்படி காமிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் நம்ம அப்படி பண்ணிருக்கோம். இல்லையா? அந்த மிகச்சிறிய தொலைவை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, விளக்க முடியாது. சோ அதனாலதான் இந்த மாதிரி பண்ணிருக்கோம். சோ அதனுடைய தொலைவு வந்து 2a. மின் இருமுனைன்னு வந்துச்சுனாலே இரண்டு மின்னோட்டங்களுக்கு இடையான தொலைவுக்கு என்ன லெட்டர்? 2a தான் நீங்க எடுத்துக்கணும். சரி. சோ இதனுடைய மைய புள்ளிய வந்து O ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப O ல இருந்து B வரைக்குள்ள தொலைவு A, O ல இருந்து A வரைக்குள்ள தொலைவும் A ன்னு எடுத்துக்கலாம். சரியா? நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப மின் இருமுனைன்னா என்ன? மின்னூட்டங்களின் இருமுனை. ஒன்னு நேர் மின்முனை, இன்னொன்னு வந்து எதிர் மின்முனை அப்படின்னு சொல்லலாம். சரி. அப்ப மின் இருமுனைக்கு வந்து என்ன வரையறை அப்படின்னு பாத்தீங்கன்னா இரு சமமான எதிரெதிரான மின்னூட்டங்கள் மிகச்சிறிய இடைவெளியில் பிரித்து வைக்கப்பட்டால் அது மின் இருமுனை எனப்படும் சொல்லுவாங்க. அப்ப மதிப்பு ரெண்டு சமமா இருக்கணும், ஆனா எதிரெதிரா இருக்கணும். ஒன்னு மைனஸ் இன்னொன்னு பிளஸ், வேறின மின்னூட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. இந்த மின் இருமுனையை பொறுத்த வரைக்கும் இப்ப நிறைய மூலக்கூறுகள் இல்லையா? இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா CO கார்பன் மோனாக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்க, வாட்டர் H2O இப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த CO பொறுத்த வரைக்கும் C ன்றது கார்பன், கார்பன்னா அணியன் வந்து 6, ஆக்சிஜன்னா அணியன் வந்து 8. அப்ப இதுல வந்து எந்த அணு பெருசா இருக்கும்? ஆக்சிஜன் வந்து பெருசா இருக்கும். இப்ப இது ஆக்சிஜன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இல்லையா? இது வந்து 10 ரூபி காயின். கார்பன் வந்து அதோட சின்னதா இருக்கு. எக்ஸாம்பிள் வந்து ஒரு 5 ரூபி காயின், 5 ரூபாய் நாணயம் சொல்லுவாங்க இல்லையா? இதனுடைய மையப்புள்ளி, இதனுடைய மையப்புள்ளி, இந்த ரெண்டையும் சேருங்க. சேர்த்து உள்ள வரும்போது இப்படி ஒண்ணு இருக்கா, இது உள்ள வரும்போது இப்படி வரும். இந்த இடத்துல வந்து சேரவே சேராது, இன்னும் நகர்ந்து வரும். பட் ஆனா என்ன ஆகாது, ரெண்டு மையப்புள்ளியும் வந்து சேராது, ஒரு குறிப்பிட்ட தொலைவுல பிரிஞ்சிருக்கும். ஓகேவா? அதான் CO இரண்டு. அப்ப ஒரு மூலக்கூறுல இருக்கக்கூடிய இரண்டு மின்னூட்டங்கள், ஒன்னு பிளஸ்ஸா இருக்கலாம், இன்னொன்னு மைனஸா இருக்கலாம், ஏதோ ஒண்ணு. சரியா? அப்ப நிறைய மூலக்கூறுகள்ல வந்து நேர் மின்னூட்டத்தினுடைய மைய பகுதியும் எதிர் மின்னூட்டத்தினுடைய மைய பகுதியும் எப்படி இருக்காது, ஒன்றே ஒன்று சேர்ந்து இருக்காது, பிரிஞ்சு இருக்குமா. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அப்ப ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில பிரிஞ்சு இருந்து அதுக்கு பேர் என்னது? மின் இருமுனை. அப்படிப்பட்ட மூலக்கூறுகள்ல வந்து இந்த மின் இருமுனை வந்து நிலையா இருக்கும். ஏன்னா நிலையா இருக்கணும்னா இரண்டு மின்னூட்டங்களுக்கு இடையே கண்டிப்பா தொலைவு இருக்கணும். இப்ப சிலதுல வந்து பாத்தீங்கன்னா H2 ஒரே மாதிரி இருக்கு பாத்தீங்களா, ரெண்டு ஹைட்ரஜன். அப்ப இந்த ரெண்டுமே ஒரே சைஸ்ல இருக்கும், மைய புள்ளி ஒரே மாதிரி இருக்கு, சேர்த்தோம் அப்படின்னா சேரும். அப்ப இந்த மாதிரி மூலக்கூறுகள்ல வந்து H2, O2, N2 இல்லையா? சோ அந்த மாதிரி மூலக்கூறுகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த நேர் மின்னூட்டத்தினுடைய மைய பகுதியும் எதிர் மின்னூட்டத்தினுடைய மைய பகுதியும் ஒன்னே ஒன்னு என்ன ஆகும், கோயின்சைட் ஆகும், சேரும். அப்ப அதை என்ன சொல்ல மாட்டோம், அப்ப சேர்ந்துச்சுனாலே அங்க என்ன கிடையாது, இருமுனை கிடையாது. ஏன்னா தொலைவே இல்ல, தொலைவு 0. சரியா? அப்ப நிறைய மூலக்கூறுகள்ல வந்து நேர் மின்னூட்டத்தினுடைய மைய பகுதியும் எதிர் மின்னூட்டத்தினுடைய மைய பகுதியும் கொஞ்சம் இடைவெளி விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுனால அந்த மூலக்கூறுகள் வந்து எப்பவுமே நிலையான இருமுனையை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே. இன்னொன்னு, இந்த இருமுனையுடைய முக்கியமான ஒரு பண்பு என்ன பாத்தீங்க அப்படின்னா இருமுனை திருப்புத்திறன் அப்படின்னு சொல்லுவாங்க. திருப்புத்திறன் ஒரு டைப் ஆஃப் விசை அப்படின்னு சொல்லலாம் இல்லையா?
இந்த திருப்புத்திறனுடைய திசை எப்பவும் எங்க இருந்து எங்க இருக்கும்னா மைனஸ் கியூல இருந்து பிளஸ் கியூ. அதனாலதான் மைனஸ் கியூ லெஃப்ட் சைடும் பிளஸ் கியூ ரைட் சைடும் போட்டிருக்கோம். இன்னொன்னு திருப்புத்திறனுக்கு வந்து என்ன லெட்டர் அப்படின்னா பி. ஓகே, ஓகே, திருப்புத்திறனுங்கிறது லெட்டர் வந்து பி. இதுக்கு வரையறை இருக்கு என்ன அப்படின்னா, ஏதேனும் ஒரு மின்னூட்ட மதிப்புன்னு வரும்போது மைனஸ் பிளஸ் அப்படி வராது, பிளஸ் தான் மதிப்புன்னு. அப்ப ஏதேனும் ஒரு மின்னூட்டத்தின் மதிப்பை அவற்றுக்கு இடையேயான தொலைவினால் பெருக்க கிடைப்பதுதான் என்னது திருப்புத்திறன். மின் இருமனை திருப்புத்திறன் சொல்லுவாங்க. இது ஒரு வெக்டார் அளவு. இது ஒரு வெக்டார் அளவுங்கிறதுனால இடது சைடு வெக்டார் போடும்போது வலது சைடு வெக்டார் வரணும். ஆனா இது தொலைவு ஸ்கேலார், மின்னூட்டம் ஸ்கேலார். அப்ப இங்க என்ன போடணும், இது என்ன அச்சு, எக்ஸ் அச்சு. அப்ப வேணா ஐ கேப் அப்படின்னு போடலாம், இல்லன்னா பி கேப் போட்டு அலகு வெக்டார். ஏன்னா அதோட மதிப்பு வந்து 1, அலகு வெக்டாருடைய மதிப்பு ஏதோ ஒண்ணு. சரி, ஓகே. இனி இதனுடைய அலகு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அலகு பாத்தீங்க அப்படின்னா மின்னூட்டத்தின் அலகு கூலும், அப்புறம் தொலைவின் அலகு மீட்டர், கூலும் மீட்டர். ஓகேவா? சரி. சோ இப்போ வந்து நம்ம 11th படிச்சிருப்போம். ஒரு பொருள் எப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த பொருள்ல ஏகப்பட்ட துகள்கள் இருக்கும், படிச்சிருப்பீங்க இல்லையா? இப்ப இந்த பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 அச்சுல உட்கார்ந்து இருக்கு. இது எக்ஸ்னு வச்சுப்போம், இது ஒய்னு வச்சுக்கலாம், இது இசட்னு வச்சுக்கலாம். அப்ப இங்க இருக்கக்கூடிய துகள் 3 அச்சுலயுமே இருக்கு, 3 அச்சுலயுமே இயங்குது. அப்ப எக்ஸ் அச்சுல இவ்வளவு தொலைவுல இருக்கு, ஒய் அச்சுல இவ்வளவு தொலைவுல இருக்கு இந்த துகள், இசட் அச்சுல இவ்வளவு தொலைவுல இருக்கு. அப்ப அந்த துகளினுடைய நிலைய விளக்குறதுக்காக ஒரு வெக்டாரை கொண்டு வந்திருப்பாங்க. என்ன வெக்டார் அப்படின்னா நிலை வெக்டார், ஆர் வெக்டார் எடுத்திருப்பாங்க. அது எக்ஸ் அச்சுல இருக்கு, ஒய்ல இருக்கும், இசட்ல இருக்கு. அப்ப எப்படி எழுதுவாங்க, எக்ஸ் அச்சுல வந்து அலகு வெக்டார் ஐ கேப், இங்க வந்து கே கேப், இங்க வந்து ஜே கேப். அப்ப என்ன வரும், எக்ஸ் ஐ கேப் பிளஸ் ஒய் ஜே கேப் பிளஸ் இசட் கே கேப். ஓகே, சோ அப்ப இந்த துகளுடைய நிலை எந்த அச்சுல வந்து இயங்குது அப்படிங்கிறது. ஆனா இங்க நம்ம ஒரே ஒரு அச்சு தான் யூஸ் பண்ணிருக்கோம். இது என்ன அச்சு, எக்ஸ் அச்சு. அதுவும் இது பிளஸ் எக்ஸ் அச்சு, இது வந்து என்னது மைனஸ் எக்ஸ் அச்சு. அப்ப எக்ஸ் அச்சு மட்டும் யூஸ் பண்றதுனால எனக்கு இந்த ஃபார்முலால இது மட்டும் போதும். r வெக்டார் இஸ் ஈக்குவல் டு x i கேப். இதான் யூஸ் பண்ண போறேன். சரி, இங்க வருவோம். அப்ப இது மைய புள்ளி. சோ இது வந்து பிளஸ் y அச்சு, இது மைனஸ் y அச்சு. ஓகேவா? அப்ப இந்த தொலைவு வந்து இந்த படத்தின் படி, இந்த டயகிராம் படி பாத்தீங்கன்னா a. ஆனா வெக்டார் படி பாத்தீங்கன்னா என்ன போடணும், இங்க r வெக்டார். r வெக்டார்ங்கிறது யாரோடது, பிளஸ் ஓடது. இங்க r வெக்டார் மைனஸ் ஓடது. இத வச்சு எப்படி சொல்ற பாருங்க, திருப்புத்திறன் கொண்டு வரலாம். அப்ப திருப்புத்திறன் சமம், இந்த பக்கம் பாருங்க இது y அச்சு, இது x அச்சு, இந்த பக்கம் பிளஸ்ல இருக்கு இல்லையா? அப்ப பிளஸ் q இன்டு r பிளஸ் வெக்டார், q r பிளஸ் வெக்டார். இது நெகட்டிவ், அதாவது எதிர் x அச்சு. திருப்புத்திறன்ங்கிறது ஒரு வெக்டார் அளவு. அப்ப அச்சு வந்து எதிர் அச்சா இருக்கும்போது மைனஸ், இங்க என்னது q r மைனஸ் வெக்டார். இதுல r பிளஸ் வெக்டார்ங்கிறது என்னது, ஒரு நிலை வெக்டார், துகளினுடைய நிலையை சொல்றது. இந்த துகளினுடைய நிலை எதுல இருந்து, O இலிருந்து. அப்ப r பிளஸ் வெக்டார்ங்கிறது O இலிருந்து பிளஸ் q க்கு வரையப்படும் நிலை வெக்டார். பிளஸ் q க்கு இல்லையா, பிளஸ் q க்கு வரையப்படும் நிலை வெக்டார், வரையப்படும் நிலை வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். r மைனஸ் வெக்டார்ங்கிறது O இலிருந்து மைனஸ் q க்கு வரையக்கூடிய நிலை வெக்டார் அப்படின்னு எழுதலாம். சரியா? ஓகே. சோ இது வேணா சமன்பாடு 1. ஆனா இந்த படத்தின்படி எப்படி எழுதலாம் இல்லையா, படத்திலிருந்து எப்படி எழுதுற பாருங்க, திருப்புத்திறன் சமம் q, q னா பிளஸ் q தான், q r பிளஸ் வெக்டார். r வெக்டார் என்ன, x i கேப். அப்ப r பிளஸ் வெக்டார்னா இந்த பக்கம் x னா பொதுவா x அச்சு தொலைவு. இங்க x அச்சுல தொலைவுக்கு என்ன எடுத்துக்கோ, இந்த பகுதி a ன்னு எடுத்துக்கிறேன். அப்ப x க்கு பதிலா a, வேற என்ன இருக்கு i கேப். சரியா? திருப்பி மைனஸ் q r மைனஸ் வெக்டார். அப்ப r வெக்டார் ஜெனரல் என்னது x i கேப். இதே இதுதான் இங்க இருக்கு. என்ன r வெக்டார், xங்கிறது தொலைவு, இங்க தொலைவு என்னது a, அப்புறம் அலகு வெக்டார் i கேப். ஆனா இது எதிரச்சுங்கிறதுனால மைனஸ் i கேப் அலகு வெக்டார்.
இல்லையா? நேரச்சங்கிறது அதாவது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா பிளஸ் ஐ கேப், நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னா மைனஸ் ஐ கேப். So P vector is equal to QA I cap minus to minus plus QA I cap. அப்ப P vector சமம் Q into 2A I cap. So இதுதான் திருப்புத்திறன். இது ஒரு வெக்டார் அளவு. இத ஸ்கேலார்ல எழுதலாம். ஸ்கேலார்ல எழுதுனேன் அப்படின்னா எப்படி எழுதலாம்? P equal to Q2A. So இதான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். என்னது? திருப்புத்திறன்ங்கிறது மின்னூட்டத்தின் மதிப்பு, அதாவது ஏதேனும் ஒரு மின்னூட்டத்தின் மதிப்பை அவ்விரு மின்னூட்டங்களுக்கு இடையான தொலைவால் பெருக்க கிடைப்பது. அதுதான் வந்து மின் இருமுனையுடைய திருப்புத்திறன். இது மின் இருமுனையுடைய முக்கியமான ஒரு பண்பு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப இந்த ரெண்டு வேறின மின்னூட்டங்களும் எக்ஸ் அச்சுல இருக்கு. அது நம்ம ஈஸியா இருக்கணுங்கிறதுக்காக எக்ஸ்ல எடுத்திருக்கோம். இதே வேறின மின்னூட்டங்கள் ஒய் அச்சுல இருந்தாலும் திருப்புத்திறன் வந்து மைனஸ் கியூல இருந்து பிளஸ் கியூ தான். எப்பவுமே மைனஸ் கியூ டு பிளஸ் கியூ. எந்த அச்சுல வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். ஒய் அச்சுல எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ஒய் ஜே கேப்னு வரும். இங்க எல்லாம் மாத்தணும். ஃபைனல் ஆன்சர் சேமா தான் வரும். ஓகேவா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? ஐ கேப்னா அலகு வெக்டர். அலகு வெக்டர் என்ன? இங்க இருந்து மைனஸ் கியூல இருந்து பிளஸ் கியூ நோக்கி இந்த எக்ஸ் அச்சுல வரையக்கூடிய அந்த கோடு இல்லையா? அப்ப இதுல என்ன தெரியுது அப்படின்னா அந்த மின் இருமனை திருப்புத்திறன்ங்கிறது மைனஸ் கியூவையும் பிளஸ் கியூவையும் இணைக்கக்கூடிய அந்த கோட்டின் வழியா தான் என்ன ஆகுது? செயல்படுது அப்படிங்கறத வந்து இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். சரி, இந்த மின் இருமனை திருப்புத்திறன்ங்கிறது வந்து ஒரு பொதுவான பண்பு. இந்த ரெண்டு மின் இருமனை இருக்கு, இரண்டு வேறின மின்னூட்டங்களுக்கு இடையே மட்டும் இல்ல. இது எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்? ஒரு மின்னூட்டம் அது பிளஸ்ஸா இருக்கலாம், மைனஸா இருக்கலாம். ஒரு மின்னூட்டமா இருக்கலாம், இல்ல ரெண்டு மின்னூட்டம் ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கலாம், இல்ல ரெண்டுமே மைனஸா இருக்கலாம். இல்ல ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கலாம், ரெண்டுமே மைனஸா இருக்கலாம். இல்ல நிறைய மின்னூட்டங்கள் பிளஸ் 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 இல்ல மைனஸ் மைனஸ், அப்படி எவ்வளவு மின்னூட்டங்கள் இருந்தாலும் இந்த இருமுனை திருப்புத்திறன் என்கிற பண்பை அங்க பயன்படுத்தலாம். அப்ப ஒரு அமைப்புல நிறைய மின்னூட்டங்கள் இருக்கு அப்படின்னா சோ அதுல மின் இருமுனை திருப்புத்திறன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பாடு? P வெக்டார் சமம் நிறைய இருக்கு. 1 2 3 4. அப்ப எல்லாத்தையும் என்ன சொல்லுவீங்க? ஐத் இல்லையா? ஐத் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அப் டு n வரைக்கும் இருக்கு. அப்ப n வரைக்கும் இருந்து எப்படி ஆட் பண்ணுவீங்க? இந்த சிம்பல் போடுவீங்க. அப்படிதான் என்னது? சம்மேஷன். எல்லா பார்ட்டிகிள் ஐ எடுத்தீங்கன்னா ஐ பார்ட்டிகிள் 1ல இருந்து n வரைக்கும். ஓகேவா? ஃபார்முலா என்ன? இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா Q இல்லையா? Q இன்டு என்ன கேப்? இங்க ஐ கேப் Q போட்டாச்சு. அடுத்து A I கேப் ஆர் எக்ஸ் ஐ கேப் என்ன போட்டுக்கலாம்? R வெக்டார். இப்படி ஜெனரலா போடலாம். ஐங்கும் போது இங்கேயும் ஐ போட்டுக்கணும், இங்கேயும் ஐ போட்டுக்கணும். சரியா? சோ இது ஒரு முக்கியமான क्वेश्चन. மின் இருமுனை டெஃபினிஷன் சரி, வரையறையும் சரி, மின் இருமுனை திருப்புத்திறனுடைய வரையறையும் சரி. சோ நல்ல தெளிவா பாத்துக்கோங்க. ஓகேவா? Thank you.